மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு அரச பாடசாலை, அஸ்ஸஃபா ஆரம்ப பாடசாலை, பல வருஷங்களாக ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள, அதன் கபடாக்குள்ள இயங்கி வருகின்ற ஒரு அவலம் குறித்து, இந்த குழந்தைகளுடைய தலைவிதி எப்படி அதுக்குள்ள ஆரம்பிச்சிச்சு, இதுக்கு விடிவு கிடையாதா, எப்படி இந்த குழந்தைகளை வெளியே கொண்டு வரது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய காணொலியில மீசான் டிவி உங்களோடு பேச இருக்குது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு கிடைச்ச அரசியல்வாதிகள் அப்படி, நமக்கு கிடைச்ச அரசு அதிகாரிகள் அப்படி. அதனால என்னவோ நாவலப்பிட்டி என்ற அந்த நகரத்துல அஸ்ஸஃபா என்ற ஆரம்ப பிரிவு பாடசாலை தான். இந்த சிறார்களுடைய எதிர்காலம் ஒரு கபடாக்குள்ள ஆரம்பிச்சு 10 வருஷங்களும் தாண்டியாச்சு. நம்பவே முடியாது இல்லையா? நம்பித்தான் ஆகணும். அதுதான் அந்த குழந்தைகளுடைய மட்டுமில்ல, எமது சமூகத்தினுடைய தலை விதியும் என்றுதான் சொல்ல நினைக்குது. இந்த சோகமான கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2013ஆம் ஆண்டு 1000 பாடசாலைகளை அதாவது ஆரம்ப பிரிவுகளை தனியாக இயங்க வைக்கின்ற ஒரு திட்டம் வந்ததுனால ஆல்ரெடி சென்ட் மேரிஸ் என்ற ஒரு முஸ்லிம் பாடசாலைக்குள்ள இருந்த ஆரம்ப பிரிவை அரசாங்கம் தனியாக இயங்குறதுக்கான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இது ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பெற்றோரும் ஆவலோடு அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதனால அங்கிருந்து அந்த ஆரம்ப பிரிவை தனியாக பிரிச்சு வெளியெடுக்கிறாங்க. எடுத்தா இது எங்க இயங்க போகுது, எப்படி இயங்க போகுது என்ற எல்லா விஷயங்களையும் முழுக்க அரசை நம்பித்தான் அவங்க அதுக்கு ஒப்புதலும் வழங்கி இருந்தாங்க, ஆர்வத்தோட ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. தற்காலிகமாக இந்த ட்ரெயின் கபடாக்குள்ள பாடசாலைய நீங்க ஆரம்பிங்க, கூடிய சீக்கிரம் ஒரு தனி காணி வாங்கி கம்பீரமான அழகான ஒரு பாடசாலையை நாங்க கட்டித்தரோம் அப்படின்னு அந்த அரசியல்வாதிகளும் அந்த அரசு அதிகாரிகளும் சொல்லி இருந்தாங்க. இது அப்படியே நம்பினாங்க. 10 வருஷமாகியும் இதுல எதுவுமே நடக்காதது மிகப்பெரிய ஒரு விரக்தியை அந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு காலத்துல சொன்னாங்க குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. ஆனா இப்ப அரசியல்வாதியின் பேச்சு உடனே போச்சு அப்படி சொல்ற மாதிரி இந்த அஸ்ஸஃபா பாடசாலையினுடைய எதிர்காலமும் அதனுடைய வாழ்க்கை வரலாறும் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பாடசாலை ஒரு சுவப்பிரசவம் கிடையாது. கடினமான ஒரு பிரசவத்துல 87 மாணவர்களும் 5 ஆசிரியர்களையும் கொண்டு இந்த பாடசாலையை ஆரம்பிக்கிறாங்க. 2 மொழிகளிலும் இங்கு கல்வி போதிக்கப்படுறது இதனுடைய சிறப்பம்சமாக இருந்தது. என்னதான் வளங்கள் இல்லாட்டியும் கல்வியில தரமான கல்வியை கொடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகுது. மூவின மக்களும் அங்கு படிக்கின்ற ஒரு சூழல், அவரவர் லாங்குவேஜ்ல அவங்க படிச்சுட்டு போறதுக்கான எல்லா வகையான வசதிகளையும் அப்போதைக்கு ஆசிரியர்கள் முன்னின்று செய்து கொடுத்தாங்க. இதனால் என்னவோ 2018ஆம் ஆண்டாகும் பொழுது 537 மாணவர்களை அந்த பாடசாலை எட்டுது. ஆனா இந்த கண்டிஷன், இந்த நிலை, ஒரு கபடாக்குள்ள பாடசாலை எப்படா முடியும், எப்படா ஒரு புதிய இடத்துக்கு போகலாம் என்ற எதிர்பார்ப்போட பாடசாலை மாணவர்களும் பாடசாலை பெற்றோரும் பாடசாலை சார்ந்த இந்த பெற்றோரும் கனவுகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாளாந்தம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாம கொஞ்சம் கொஞ்சமாக பாடசாலைக்கு மாணவர்கள் வருவதை தவிர்த்து வந்தாங்க. இறுதியாக இப்போதைக்கு அங்கிருக்கிற மாணவர்கள் தொகையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு தூரம் ஒரு பாரதூரமான ஒரு சீரியஸான விஷயமாக இருந்திருக்கும் என்பதை உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போதைக்கு 255 மாணவர்கள் மாத்திரமே இருக்கின்ற ஒரு அவல நிலையும் அங்கு தோன்றிருக்கிறது. சடுதியாக இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுடைய சூழல் எப்படி இருக்கும், அதே நேரம் அந்த கபடா எப்படி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அளவு கடந்த உஷ்ணம், அளவு கடந்த இரைச்சல், ஒரு ட்ரெயின் போகும்போதே நமக்கே சகிக்க முடியாத அளவுக்கு, தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இரைச்சல் சத்தம் இருக்கும். இதுக்குள்ள குழந்தைகள் எப்படி படிப்பாங்க, எப்படி கிரகிப்பாங்க, எப்படி உள்வாங்கிக் கொள்வாங்க? ஆசிரியர்கள் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆல்ரெடி வகுப்புல இருக்கிற மாணவர்களோட சத்தமே ஒரு பக்கம், இதுக்குள்ள ட்ரெயினுடைய ஹோர்ன் சத்தம், ட்ரெயினுடைய சத்தம், இப்படியான ஏகப்பட்ட பிரச்சனையால பல்வேறு நோய்களுக்கு இலக்காகிற ஒரு சூழலும் உருவாகி இருக்குது. கற்புலம் என்பது எவ்வளவு முக்கியம், இடர் இல்லாம மாணவர்கள் பாடசாலையில கல்வியை படிக்கிறது எவ்வளவு மிக முக்கியம். இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பத்தி பேசுற காலத்துல ஒரு பாடசாலையே வகுப்பறையல்ல, ஒரு பாடசாலையை ஒரு கபடாக்குள்ள இயங்குது அப்படின்றது இதை அவமானம் என்று சொல்றதா அல்லது அனுதாபம் என்று சொல்றதா? இந்த ஒரு சூழல் எப்படி மாற்ற அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு பாடசாலை என்பதும் வகுப்பறை என்பதும் பிள்ளைக்கு வீட்டை விட பிடிக்கிறதாக, கவர்ச்சியாக, விருப்பத்துக்குரியாக மாறினால் மட்டும்தான் அந்த பருவ குழந்தைகள் ஆசையோட எப்படா பாடசாலைக்கு போகலாம்,
பாடசாலை விடுறது கூட சுமையாக கருதுவாங்க. பாடசாலைக்குள்ள இருக்கணுமே, படிக்கணுமே, ஆசிரியரை பார்க்கணுமே, இந்த வளாகத்தில் நண்பர்களோட விளையாடணுமே அப்படின்னு யோசனையில இருக்கும் இல்லையா? உண்மையில இந்த பருவத்து மாணவர்களுக்கு கண்டிப்பாக பிளே கிரவுண்ட் தேவை. எதுவுமே இல்லை, கபடாக்குள்ள ஒரு வகுப்பறை இயங்குது அப்படின்னு சொன்னா பாடசாலை இயங்குதுன்னா இதுல என்ன பௌதிக வளங்களை நாங்க அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட போறோம் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்படி ஒரு வருஷமா 2 வருஷமா 10 வருஷங்கள் இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த அரசாங்கம் ஒரு 2 ஏக்கர் காணிய கொடுத்திருக்குது. அப்ப கட்டிடம் எங்க அப்படின்னு கேட்டதற்கு, கட்டிடம் வரும்போது தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்ப வரும்? தரும்போது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் இவங்க யோசிக்கிறாங்க, போதுண்டா சாமி, காணி தாரத்துக்கு 8-10 வருஷங்கள் நடந்தது, கட்டிடங்கள் வாரத்துக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுமோ தெரியாது அப்படின்றதுனால அந்த சமூகம், அந்த பெற்றோர், அங்கிருக்கின்றவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, பிரச்சனை இல்லை, காணி தானே தந்துடுங்க, இதுல எதை செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுக்கிறோம் என்ற ஒரு முயற்சியில அவங்க இறங்கியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அங்கு என்ன கட்டிடம் தேவை என்ற ஒரு விஷயத்தை எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. 15 கிளாஸ் ரூம், ஒரு பாத்ரூம், ஒரு கேட்பர் கூடம், ஒரு காரியாலயம் கொண்ட அந்த வளாகத்துல இப்படியான கட்டடங்களை பாடசாலை உருவத்துல உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க. கணவந்தர்கள் உள்ள சமூகம், வசதி படைத்தவர்கள் உள்ள சமூகம், கல்விக்கு உயிரே கொடுக்கிற சமூகம், கல்வி என்ற வார்த்தையால உருவான ஒரு சமூகம், இக்கரை என்ற வார்த்தைக்கு பின்னால ஒரு சமூகத்தோட சூழலை கட்டி எழுப்பினாங்க. இப்படியெல்லாம் பக்குவமான இந்த சமூகத்துல ஒரு கபடாக்குள்ள ஒரு எதிர்காலம் எப்படி இருக்க முடியும்? அது வெளியில் வர வேண்டும் என்பதுதான் மீசான் டிவி இன்னைக்கு அழுத்தி பேசுவதற்கான காரணமும் கூட. முழு எஸ்டிமேட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 265 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்ற ஒரு விஷயத்தை கணிச்சிருக்கிறாங்க. இது ஒன்றும் சிரமம் கிடையாது. சிறு துளி பெருமெள்ளம் அனைவரும் ஒன்றுபட்டா நிச்சயமாக உண்டு இந்த சிறுவர்களுடைய எதிர்காலம் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. இது ஒன்றும் சிரமமான விஷயங்கள் கிடையாது. இது போன்ற எத்தனை விஷயங்களை இஸ்லாமிய சமூகம் முன்னின்று செஞ்சு கொடுத்திருக்குது. கருமித்தனம் இல்லாத சமூகம், பிறர் துயர் துடைக்கணும்னு நினைக்கிற சமூகம், அரசுக்கு கடன் கொடுத்த சமூகம் நிச்சயமாக இதை ஒரு நாளும் கைவிடாது என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்காக சஃபா வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இதற்கான பேங்க் அக்கவுண்ட் திறந்து மக்களிடத்துல இந்த பணியை செய்து கொள்வதற்கான டொனேஷனை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் கைகூடும் என்பது எமது பிரார்த்தனை. காரணம், வருகின்ற காலம் ரமதானுடைய காலம். தனி மனிதனாக உங்களுடைய ஜகாத்தை இதுக்கு ஒதுக்க முடியும், உங்களுடைய தர்மங்களை கொடுத்து ஒதுக்க முடியும். உங்களுடைய மண்ணறையில் வாழுகின்ற பெற்றோருக்காக ஒரு சதக்கத்து ஜாரியா நீங்க செய்ய நினைச்சா நிச்சயமாக இந்த சபா என்ற பாடசாலையினுடைய கட்டிடத்துக்கு நீங்க உதவலாம், உங்களுடைய தர்மங்களை கொடுத்து உதவலாம், குடும்ப ரீதியாக நீங்க இதுக்கு பங்களிப்பு செய்யலாம். எனவே ஜகாத் ஃபண்டில் இருந்து தர்மங்களினூடாக நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு கை கொடுப்பீங்க என்ற ஒரு விஷயத்தை பணிவான ஒரு ரிக்வஸ்டை மீசான் டிவி உங்களிடம் கொண்டு சேர்க்குது. உங்களோட கரங்களில் இந்த வீடியோ சேரும் பொழுது உங்களால் முடியுமான ஒரு சிமெந்தி பேக்கெட் அல்லது ஒரு கம்பி அல்லது ஒரு கல்லு, அந்த கட்டடத்துக்கு தேவையான அல்லது வகுப்பறைக்கு தேவையான ஒரு மேசை, ஒரு தளப்பாடம், ஏதோ ஒன்றை உங்களாலும் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நீங்க செய்வீங்க. காரணம், தர்மம் என்ற ஒரு விஷயத்தை பலமாக நம்புகின்ற ஒரு சமூகம். நோயின் போது தர்மம், சந்தோஷமாக இருக்கும்போது தர்மம், பிறர் துயர் துடைக்கிறதே இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும். இது ஒரு சதகுது ஜாரியா, மண்ணறைக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே இருக்கின்ற இந்த வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இந்த தர்மம் அமையும் என்று மீசான் டிவி சொல்லிக் கொள்வதோடு, நிச்சயமாக இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கூடிய சீக்கிரம் ஒரு பிரகாசமான, கவர்ச்சியுள்ள, கம்பீரம் உள்ள ஒரு கட்டிடத்துல அது கூடிய சீக்கிரம் கைகூட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் முன்வைக்கிறது. இதற்கான டீட்டெயில் கண்டக்ட் நம்பர் பிரின்சிபலுடையதை நாங்கள் காட்சிப்படுத்துவோம். எஸ்டிசியினுடைய உறுப்பினர்களுடைய நம்பர்ஸையும் நாங்கள் காட்சிப்படுத்துவோம். அதே போல இந்த கட்டிட கமிட்டி இதுக்காக உருவாக்கப்பட்ட அவங்களுடைய கண்டக்ட் நம்பரை நாங்கள் காட்சிப்படுத்துவோம். பேங்க் சம்பந்தமான டீட்டெயில்ஸையும் நாங்கள் காட்சிப்படுத்துவோம். இதுல தெரிகின்ற இந்த இலக்கங்களோட நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பையும் இந்த ரமலான் மாசத்துல வாரி கொடுப்பீர்கள் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, நிச்சயமாக சஃபா குன்று ஜம்சம் ஊற்றை எமக்கு தந்தது போல நிச்சயமாக சஃபா என்ற இந்த பாடசாலை இலங்கை சமூகத்திற்கு மிகப்பெரிய வெகுமதிகளையும் வரப்பிரசாதங்களையும் சிறந்த கல்வி சமூகத்தை உருவாக்கி கொடுக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த கட்டிடங்கள் கம்பீரமாக கூடிய சீக்கிரம் நிறைவு பெற இறைவனை பிரார்த்தித்து மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பாடசாலையான அல்ஷஃபா ஆரம்ப பாடசாலையானது கடந்த 13 வருடங்களாக நாவலப்பிட்டி புகையிரத திணைக்களத்தின் களஞ்சிய சாலையில் இயங்கி வருவது அனைவரும் அறிந்தது. என்றாலும் இங்கு எமது மாணவர்கள் கற்றலுக்கு போதிய இடவசதியின்றி மிகவும் சிரமப்படுகின்றனர். என்றாலும் நாம் பல முயற்சிகள் மத்தியில் நாவலப்பிட்டி கொடமுதன பிரதேசத்தில் அரசாங்க காணி ஒன்று
கிடைக்கப்பெற்றுள்ளது. எமக்கு 2 ஏக்கர் அரசாங்க காணியை கிடைக்கப்பெற்ற போதிலும் அரசாங்க நிதியை பொருளாதார நெருக்கடியினால் பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகின்றது. என்றாலும் நாம் இந்த கட்டிட நிர்மாணத்தை மேற்கொள்வதற்காக தனவந்தர்களிடம் நன்கொடை கோரி நிற்கின்றோம். உங்களது நன்கொடைகளை ஷஃபால் நலன்புரி சங்க செலான் பேங்க் கிளைகளிடம் விடுமாறு அதிபரண ரீதியில் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எமது மாணவர்களின் கல்வி நிலையும் அவர்களின் வாழ்வும் சுபீட்சம் பெற உங்களின் நன்கொடைகளை நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அல்லாஹ் தாலா உங்களுக்கு மேலும் மேலும் பரக்கத்தை செய்வானாக. இந்த ஏழை மாணவர்களின் வாழ்வை சிறப்பிக்க உங்கள் நன்கொடைகள் உதவும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வசலாம்.